ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பன்னீர் செய்ய போகிறோம். பன்னீர் செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா நம்ம காய்ச்சிக்கலாம். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 லெமனை போட்டு பிழிஞ்சுட்டு எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம். பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பாதி எலுமிச்சம்பழத்தை விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து இதை புழிஞ்சு விட்ருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே திரியாக ஆக ஆரம்பிக்கும். நம்ம அப்படியே கிண்டிக்கலாம். ஸ்பூனால் கிண்டிகிட்டே இருந்தோம்னா திரியாக வரும். நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். பாருங்க, விட்ட கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திரியாக நல்லா திரண்டு போய் வந்துருச்சிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று திரண்டு வந்துருச்சு. இப்போ ஒயிட் கலர் துணியில் நம்ம இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டிக்கலாம். ஒயிட் கலர் கிளாத்தை வச்சு அதில் நம்ம வந்து வடிகட்டி வைக்கணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அந்த லெமனோட ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 3-4 தடவை கழுவிக்கிட்டோம்னா அந்த லெமன் ஸ்மெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணி நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு. இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து நம்ம வெயிட் போட்டு மூடி வைக்கணும். இன்னும் ஒரு 2 அலசு அலசிக்கலாம். வந்து ஒயிட் கலர் கிளாத்தில் நம்ம போட்டோம். நல்லா தண்ணியை புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இன்னும் வருது. நல்லா பிழிஞ்சிக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சாச்சு. இதில் நல்ல ஒரு வெயிட் போட்டு நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இது இப்படியே இருக்கட்டும். நல்லா வெயிட்லேயே ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ப்போம். பன்னீர் இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 1/2 லிட்ரு போட்டோம். 1/2 லிட்ரு பாலுக்கு நமக்கு கிடைச்ச பன்னீர் இதுதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் போட்டுக்கலாம். என்ன சவுண்ட் விட்ற ரோசி? பேச ஆரம்பிக்கவும் ரோசி பார்க்குறான். நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே தான் போடுமா? அந்த இது இன்னொன்று போடு. இல்லை அப்படியே போடு. ஓகே. அப்படியே தனித்தனி பீஸாக எடுத்துக்கிட்டு 4 பீஸாக போடு. ரொம்ப பெருசாக வரும். ஓகே. இன்னொரு பீஸ் போடு. அவ்வளோதான். நம்ம வீட்டிலையே பன்னீர் வந்து ஈஸியாக செஞ்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம என்ன பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எது வேணாலும் நம்ம பன்னீர் கூட என்னென்ன செஞ்சு சாப்பிட்லாமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டிலையே இன்றைக்கி பன்னீர் செஞ்சாச்சு. அடுத்து வந்து சீஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.